देव्यो वैष्णवे ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पार्षादेशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे हम करोति वाचालं मंगलं नंदे गिरिं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं हरि ओम तत्सत् ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अवधेषु नित्यं भागवत सेवया भगवती नूतमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंसमेकममलं ज्ञानं परं गीयते तत्र ज्ञानविरागभक्तिसहितं ऐष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् सुपठन् विचारणपरो भक्त्या विमुच्ये नरः। हरे कृष्णा. Whenever pronounced to all devotees. So நம்ம ஏற்கனவே ஸ்ரீமத் பாகவதம் 1வது காண்டம் 11வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்துட்டோம். சோ 11வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் துவாரகாபுரிய அடையறார். அங்க எல்லா பிரஜாக்களும் அவரை வரவேற்கிறா. மேற்கொண்டு அவரோட நண்பர்கள், அதுக்கப்புறம் மூத்த உறவினர்கள், அவ எல்லாரும் ஆடவர்கள், அவ எல்லாரும் பகவான் எப்படி வரவேற்றா. அதுக்கப்புறம் ராணியர்கள், பகவானுக்கு 16,108 மனைவியர்கள் இருந்தா ராணியர்கள். அவ எல்லாரும் பகவானோட எப்படி அன்பு பரிமாற்றத்துல ஈடுபட்டு இருந்தா. அந்த அன்பு பரிமாற்றம் ஜட ரீதியானது கிடையாது. அவ தன்னோட உடல் மற்றும் மனம் இதையும் விட்டுட்டு அப்புறம் பகவானோட ஆத்மார்த்தமா அன்பு பரிமாற்றத்துல ஈடுபட்டா. இது மூடர்களுக்கு புரியாது அப்படிங்கறதெல்லாம் விளக்கமா நம்ம போன அத்தியாயத்தோட இறுதியில பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தோட இது எல்லாமே அந்த 11வது அத்தியாயம் வரைக்கும் அந்த குந்தி மகாராணி பிரேயர்ஸ் அது எல்லாத்துலயும் 11வது அத்தியாயம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே சூத கோஸ்வாமியோட நரேஷன் தான். அப்படிதான் விளக்கின்றே வராது எல்லா விஷயமும். ஆனா இங்க 11வது அத்தியாயம் 12வது அத்தியாயம் ஆரம்பத்துல சௌனகாதி ரிஷிகள் கேக்குறான் சூத கோஸ்வாமி கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன்னா இந்த எல்லாத்தோட விரிவு இதெல்லாம் ஏன் சூத கோஸ்வாமி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா 4வது அத்தியாயத்துல சௌனகாதி ரிஷிகள் பரீட்சித் மகாராஜரோட பிறப்பு, அப்புறம் அவரோட செயல்கள் அதெல்லாமே விவரிக்கணும் அப்படின்னு அவ கேட்டுட்டா. அதுக்கு பதில் சொல்றதுக்குதான் ஆரம்பிச்சார். அப்போ ஆரம்பிச்ச போது என்ன ஆயிடுச்சு, அது மெதுவா பரீட்சித் மகாராஜர் பிறந்தார், எப்படி அவரோட பிறப்பு ஏற்பட்டது, உத்தர ஓடி வந்தா அப்படின்னா கேட்டா. அதுக்கப்புறம் குந்தி மகாராணி பிரேயர்ஸ் பாடினா. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சமா டீவியேட் ஆகி அது குந்தி மகாராணி பிரேயர்ஸ் முடிஞ்ச உடனே ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு எப்படி கிருஷ்ணரோட பிளான் இருந்தது, கிருஷ்ணரோட திட்டம் எவ்வளவு சரியா தீட்டப்பட்டது, பீஷ்மரோட புகழ எடுத்து உரைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல போய் அது பீஷ்ம சுத்தி போய் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கிளம்புறது
கிளம்பும் போது அர்ச்சனாபுரவாசிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டா அதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் இங்க பிரிவு, அதுக்கப்புறம் சமூகா இங்க விப்ரல்லப்பா, அதுக்கப்புறம் துவாரகால சமூகா எப்படி இருந்தது அப்படி கொஞ்சம் அந்த ஸ்வீட் டாபிக்ஸ் தான் இருந்தாலும் அது கொஞ்சம் இவ கேட்ட கேள்வியில இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டார் சூத கோஸ்வாமி. அதனால இது எல்லாத்தையும் ரொம்ப இன்பமா தான் கேட்டு இருந்தா சௌனகாதி ரிஷிகள். ஆனா திருப்பி அவரை பரீட்சித் பத்தி அவ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தினால அவ இந்த அத்தியாயம் ஆரம்பத்துல முதல்ல அவ திருப்பி அந்த கேள்வியை எழுப்புறான். அதனாலதான் முதல் ஸ்லோகம் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற அத்தியாயங்கள்ல எல்லாமே சூத கோஸ்வாமியோட நரேஷனா தான் இருக்கும். அவரோட விரிவு, அவர் சொன்ன விவரங்கள் தான் இருக்கும். ஆனா இந்த அத்தியாயத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சௌனகாதி ரிஷிகள் பேசுறத பத்தி கேட்கறத பத்தி முதல்ல சொல்லப்பட்டது. சோ அங்க என்ன சொல்றா, அஸ்வத்தாமன் அந்த பிரம்மாஸ்திரத்தை உக்ர தேஜஸா இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமன் எரியிறார், அதை உபயோகிக்கிறார். அப்போ பகவான் அத ரிவைவ் பண்ணிடுறார், அதை திருப்பி எடுத்துடுறார். அது மூலமா அந்த கர்ப்பம் கொல்லாம உத்தரையோட கர்ப்பம் உத்தராய ஹதோ கர்ப்ப உக்ர தேஜஸா அந்த உக்ரமான அந்த பிரம்மாஸ்திரத்தினால கொல்லப்பட இருக்க வேண்டிய அந்த கர்ப்பம் பகவானோட கிருபையினால திருப்பி புனர் உத்தாரணம், அதாவது திருப்பி வாழ்வு கொடுக்கப்பட்டது. அத ரீகேப் பண்றான். அங்கதானே நம்ம ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தானே நம்ம டிவியேட் ஆயிட்டோம். அதனால அந்த இடத்த திருப்பி அவங்க சொல்றாங்க. அதனால இந்த 12வது அத்தியாயத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, எப்படி பரீட்சித் மகாராஜ் பிறந்தார், அதுக்கப்புறமா அவருக்கு எப்படி எல்லாம் அவர் பிறப்ப எப்படி கொண்டாடினார், யார் கொண்டாடி இருப்பா, பாண்டவர்கள் பிரத்யேகமா யுதிஷ்டர். ஏன்னா அவர்தான் ராஜா, எம்பரரா இருக்கார், ராஜா கூட இல்ல. எம்பரர்னா என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே அவருதான் ஹெட், கிங். சோ அவர் அவர் ராஜா. அவர் எப்படி பரீட்சித் மகாராஜோட பிறப்ப கொண்டாடினார். அது மட்டும் இல்லாம இந்த பிராமணர்கள் பரீட்சித்தோட குணநலங்கள் பத்தி விவரிக்கிறார். சோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த அத்தியாயத்துல ஒரு ஒரு பகுதி வேற புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா, இந்த தேஜஸ்னால என்னதான் பரீட்சித் மகாராஜர் கிருஷ்ணர் அந்த கர்ப்பத்துல காப்பாத்தி இருந்தாலும் குழந்தை வெளியில வரும்போது கரிக்கட்டை அந்த மாதிரிதான் ஒரு கரிக்கட்டை தான் குழந்தை வெளில வந்தது. ஆனா கிருஷ்ணர் திருப்பி தன்னோட திருப்பாதத்தால அந்த குழந்தைய தீண்டின போது அது உயிர் பெற்றது அப்படின்னு சில புராணங்கள்லயும் விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரத்யேகமா பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணத்துல அந்த மாதிரி ஒரு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எனவே புராணங்கள் வேற வேற சொல்றதே இது குழப்பம் அடையாதான்னு கேட்டா, பகவானோட லீலைகள் நித்தியமானது. அதனால இப்போ நம்ம இந்த துவாபர யுகத்துல இந்த லீலை பண்ணா அடுத்த இல்ல போன துவாபர யுகம் இல்ல அது வேற பிரபஞ்சத்துல வேற நிறைய யூனிவர்சஸ் இருக்கு இல்லையா, அதனால வேற இடத்துல பகவான் லீலை புரியும் போது அந்த மாதிரி இருக்கலாம். சோ எப்போதுமே புராணங்கள் வேற வேற கருத்துக்களை சொல்லும் போது, ஒரே விஷயத்துல வேற வேற கருத்துக்களை சொல்லும் போது ஆச்சாரியர்களோட விளக்க உரைதான் நமக்கு ஒரு டார்ச் லைட்டா இருக்கும். அதனால சப்தம் தான் நமக்கு பிரமாணம். ஆனா அதுல முரண்பாடுகள் ஏற்படும் போது ஆச்சாரியர்களோட உரை நமக்கு டார்ச் லைட், அதுக்குண்டான பதிலா நம்ம பார்த்துக்க முடியும். சூத கோஸ்வாமி அப்படிதான் ஆரம்பிச்சார். பரீட்சித்தோட பிறப்பை பத்தி சொல்றேன்னு தான் 4வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சார். ஆனா அது மத்த இனிமையான லீலைகள், பகவானோட லீலைகள் எப்படி குந்தி மகாராணி பிரார்த்தனை பண்றா, அப்புறம் பீஷ்மர் கிளம்புறார், அப்புறம் துவாரகை கிருஷ்ணன் துவாரகையை அடைகிறார், அப்புறம் அங்க இருக்கிற ராணியர்களோட அவரோட அன்பு பரிமாற்றம், எப்படின்னு அந்த டாபிக்ஸ் எல்லாம் டீவியேட் ஆன டாபிக்ஸ் தான். பட் ஆனாலும் அது
ரொம்ப அருமையான பகவானோட லீலைகளை நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா இந்த லீலைகள் எல்லாமே 10வது காண்டத்தோட ஒரு கர்டன் ரைசர் மாதிரிதான். எப்படி அந்த அன்பெல்லாம் பகவான் காமிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் 10வது காண்டத்துல கிருஷ்ணனோட அன்பு பரிமாற்றம் மிகுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரிதான் நம்ம இங்க பார்த்தோம். சோ இது நம்ம பார்த்தா அப்ப 2வது 3வது ஸ்லோகத்துல சாரி ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம 2-3 ஸ்லோகம் ஒன்னாதான் நம்ம பார்த்தோம். 2-3வது ஸ்லோகத்துல பகவான் அந்த இவரோட பரீட்சித் மகாராஜரோட நீ கதைகளை பிறப்பு, அப்புறம் அவரோட ஜென்ம கர்மாணி நிதனம், இது 3மே அவரோட பிறப்பு, அவரோட செயல்கள், அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடாது இல்லையா, அவரோட நிதனம், அது எப்படி அத பத்தி நாங்க கேட்க விரும்புறோம். அதுக்கப்புறம் அப்படிங்கறது அதுவும் எங்களுக்கு நீங்க ப்ரூஹி நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா நாங்க ஸ்ரத்ததானம், நாங்க ரொம்ப இந்த கதைகள் மீது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா உங்க வார்த்தைகள் மீது எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க விரும்பினா நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. பணிவா இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கதித்தும் எதி மன்னியசே, நீங்க விரும்பினா நீங்க இந்த கதைகள் எங்களுக்கு தயவு கூர்ந்து கூறணும். ஏன்னா எங்களுக்கு நீங்க சொல்றது மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத நீங்க தங்களோட இச்சைய சௌனகாதி ரிஷிகள் முன்வைக்கிறார். அதுக்கப்புறமா தான் சூத கோஸ்வாமி பேச ஆரம்பிக்கிறார். சோ இங்க 2வது பகுதி, அதாவது 4வதுல இருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் உடனே சூத கோஸ்வாமி அப்படியே பரீட்சித் மகாராஜரோட பிறப்பு, கர்மங்கள், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ், நிதனம், இதப்ப பத்தி அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். பரீட்சித் மகாராஜோட பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யுதிஷ்டரோட குணநலன்களை முதல்ல உரைக்கிறார். ஏன்னா அப்படிதான் அப்பவும் ஆரம்பிச்சார். சோ இங்க யுதிஷ்டர் மட்டும் இல்ல, யுதிஷ்டரை பத்தி சொல்லும் போது அது பாண்டவர்களையும் சேர்த்துதான் குறிக்கிறது. ஏன்னா அந்த என்டையர் ஃபேமிலியே பகவானோட சேவகர்கள். அவ எல்லாருமே தங்களோட நித்திய நிலைய உணர்ந்திருந்தா, பகவானுக்கு சேவகம் பண்ணிருந்தா. அதனால அது யுதிஷ்டரை பத்தி அவ சூத கோஸ்வாமி முதல்ல புகழ்ந்து பேசுறான். அது ஒரு 3 ஸ்லோகங்கள், 4, 5, 6. அது மூலமா யுதிஷ்டரை பத்தி சூத கோஸ்வாமி குறிப்பிட்டார். முதல்ல ஏன் இங்க சௌனகாதி ரிஷிகளும் சரி, சௌனகாதி ரிஷிகள் ரொம்ப ஆர்வமா இருக்கா பரீட்சித்தோட கதைகளை கேட்க அப்படின்னா, ஏன்னா அது எல்லாமே கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டது. இது மட்டும் இல்ல, என்டையர் பாகவதமா இருக்கட்டும், என்டையர் பாகவதத்துல முதலே பார்த்தோம். பாகவதமோட 10வது தசமஸ்கந்தம் பகவானோட திருமுகத்துக்கு ஒப்பிடப்படுறது. சோ முகத்தை நம்ம நேரடியா தர்ஷன் பண்ண மாட்டோம். எப்போதுமே நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்னா கிருஷ்ணராக தர்ஷன் பண்ணும்போது திருவடி நாம பங்கச்சு நாம அந்த திருவடியில இருந்தா நம்ம பகவானோட தர்ஷனத்தை எடுத்துக்கோம். ஏன்னா நமக்கு வேணுங்கிறத நம்மளால பிரிக்க முடிஞ்சது திருவடியை தான். நம்ம எல்லாருக்கும் ஆசிரித்தர்கள், நம்ம எல்லாருமே ஆசிரித்தர்கள், தாசர்கள். சோ நமக்கு திருவடி ரொம்ப முக்கியம். ஆனாலும் பகவானோட கடாட்சமும் நம்ம மேல பண்ணணும். அதனால நம்ம திருவடியே இருந்தாலும் நம்ம பகவான தர்ஷனம் எடுக்கும் போது திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு தர்ஷனம் எடுக்கிறோம். அப்படி பார்க்கும் போது தசமஸ்ய வித்யுத்தியர்த்தம் நவானாம் இவ லட்சணம். தசம கண்டம் தான் ரொம்ப ஸ்வீட் பாஸ்ட் டைம்ஸ் தான் இருக்கு கிருஷ்ணனோடது. ஆனா நவானாம் இவ லட்சணம், அதுக்காக நேர தசமஸ்கந்தத்துக்கு நம்ம குதிச்சது இல்ல. மெதுவா சுகதேவ் கோஸ்வாமி நம்மள மேல மேல கூட்டிங் போறார். அதனால நம்ம கிருஷ்ணனோட தர்ஷனத்தை பூர்ணமா பெற முடியும். தசமஸ்கந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஸ்வீட்னஸ், அந்த மாதுரியத்தை எப்போ நம்ம உணர முடியும் அப்படின்னா, இந்த 9 காண்டங்கள்ல அவரோட பெருமைகளை உணர்ந்தோம், பூர்ணமா உணர முயற்சி பண்ணோம் அப்படின்னா, அப்போ 10வது காண்டத்துல பகவானோட மாதுரியத்தை நம்ம கரெக்டா புரிஞ்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம அபராதம் பண்ணுவோம். எதுக்கு பகவான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அப்படின்னா அபராதம்.
சோ அதனால மெதுவா நம்மள எப்படி பிறந்த குழந்தைக்கு பால், அதுக்கப்புறம் கொஞ்சமா பருப்பு, அதுக்கப்புறம் பருப்பு சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நம்மள 9 காண்டத்துல மெதுவா கூட்டின்னு போற சுகதேவ் கோஸ்வாமி, சுத்த கோஸ்வாமி கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பூர்ணமா 10வது காண்டத்தை பத்தி ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள ரெடி பண்றோம். அதே மாதிரிதான் இங்க பரீட்சித் மகாராஜரோட பத்தி சொல்லும் போது ஏன் பரீட்சித் மகாராஜா பத்தி சொல்லப்படணும் அப்படின்னா, ஏன்னா அவரோட கனெக்ஷன் கிருஷ்ணரோட. அதனால என்டையர் பாகவதம் அது துர்வனை பத்தி பேசினாலும் சரி, பிரலாதனை பத்தி பேசினாலும் சரி, நரசிம்மரை பத்தி பேசினாலும் சரி, இரண்டிய கற்பனை பத்தி பேசினா, எதை பத்தி பேசினாலும் சரி, அதெல்லாம் ஏன் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா கிருஷ்ணரோட சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. இல்லைன்னா சுகதேவ் கோஸ்வாமி இவ்வளவு விவரங்கள் கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே கிருஷ்ண சம்பந்தம். அதனால இங்கேயும் அதே மாதிரிதான் பரீட்சித்தை பத்தி பேசப்படுறது அப்படின்னா அது கிருஷ்ண சம்பந்தம் தான். கிருஷ்ண சம்பந்தம் நேரலாம் பக்தர் மூலமா. அதனால இங்க யுதிஷ்டிரரை பத்தி சொல்லப்படுறது. சோ 1:12 பிபிடி இங்க ரெடியா இல்ல, அதனால நான் இப்போ நேர ஃபைல் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ 4வது ஸ்லோகம். ஃபைல் ஷேரிங் தெரியுது இல்லையா? எஸ் மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சூத உவாச்ச அபிபல தர்மராஜः பித்ரவரஞ்சயன் பிரஜாः நிஸ்ஸ்பிருஹ கிருஷ்ணபாதானுசேவையா. ஓகே, யாராவது ஸ்லோகம் ரீட் பண்றீங்களா? மாதாஜி. மாதாஜி. சூத உவாச்ச அபிபலதர்மராஜக வித்ருவத்ரஞ்சயன் பிரஜாः நிக்ப்ருதத் சர்வகாமேப்யः கிருஷ்ணபாதானுசேவையா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டனம். அபிபவத்தர்மராஜ பித்ருவத்ரஞ்சயன் பிரஜாः நிஸ்பிருக சர்வ காமேப்யः கிருஷ்ண பாதானுசேவையா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூத உவாச்ச அபிபலதர்மராஜः பித்ருவத்ரஞ்சயன் பிரஜாः நிஸ்ஸ்பிருஹ சர்வகாமேப்யः கிருஷ்ணபாதானுசேவையா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேர்ட் டு வேர்ட் யார் ரீட் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. மாதாஜி. சூத உவாச்ச ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், அபிபலர் செழிப்பான வாழ்வை அளித்தார். தர்மராஜக யுதிஷ்ட மகாராஜன், பித்ருவர் அவரது தந்தையை போலவே, ரஞ்சயன் திருப்திப்படுத்தி, பிரஜாகா பிறந்தவர்கள் அனைவரையும், நிஸ்பிருக சுய நோக்கம் இல்லாமல், சர்வ எல்லா காமேபிக புலன் நுகர்விலிருந்து, கிருஷ்ணபாத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் அனுசேவையா தொடர்ந்து சேவை செய்ததன் பலனாக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு நந்து மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்க்ரால் பண்ணிக்க முடியுமா? ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் பை ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி கூறினார், யுதிஷ்டிர மகாராஜன் அவரது ஆட்சி காலத்தில் ஒவ்வொருவருக்கும் செல்வங்களை தாராளமாக வழங்கினார். அவர் தமது தந்தையைப் போலவே இருந்தார். அவருக்கு சொந்த நோக்கங்கள் எதுவும் இருக்கவில்லை.
மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களுக்கு அவர் செய்த இடைவிடாத தொண்டின் காரணத்தால் எல்லா வகையான புலனுகர்வுகளில் இருந்தும் அவர் விடுபட்டிருந்தார். ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க பாக்குறோம் சூத கோஸ்வாமி சொல்றார், யுதிஷ்டரை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பரீட்சித்தோட தாத்தா பெரிய தாத்தா வந்து யுதிஷ்டர் மகாராஜ். சோ யுதிஷ்டரும் மற்றும் பாண்டவர்கள் எல்லாருமே வந்து பகவானோட சேவகர்கள், கிருஷ்ண பாதானு சேவையா. சோ பகவானோட சேவர்கள். அதனால நேர டாபிக்கு போகாம யுதிஷ்டர் அது மூலமா பரீட்சித்தோட சம்பந்தத்தை வந்து இங்க சூத கோஸ்வாமி விளக்கறதுக்கு முற்படுறாங்க. அதனால இங்க வந்து யுதிஷ்டரை பத்தி பெருமையா சொல்றாரு. தர்மராஜக. சோ யுதிஷ்டர்னாலே தர்மத்தின் படிதான் அவர் நடப்பார். இல்லைன்னா தர்மரோட புதல்வர் வந்து யுதிஷ்டர். சோ இங்க தர்மராஜகனா அவரோட ராஜ்யம் வந்து தர்மத்தின் படி நடக்கிறது. தர்மத்தோட இன்னொரு உருவம் வந்து யுதிஷ்டர். யுதிஷ்டிரக இங்க தர்மராஜகன் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனா அது யுதிஷ்டர் குறிப்பிடுறது. பித்ரவர்த். சோ யுதிஷ்டரோட அப்பா வந்து பாண்டுவும் தர்மத்தின் வழிதான் நடந்தார். அதனால தர்மராஜக பித்ருவர் நிஸ்பிருக சர்வ காமேபியக. அவருக்குன்னு சுயமா எந்த விதமான ஒரு ஆசையோ லேமெண்டேஷன் ஒரு உந்துதலோ அவளுக்கு வந்து கிடையாது. அவளுக்கு நான் சொல்லும் போது அது யுதிஷ்டர்னு குறிப்பிட்டு பார்த்தாலும் அது பாண்டவர்கள் தான் சொல்றது. சோ யுதிஷ்டருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஆசைங்கிறது வந்து எதுவும் கிடையாது. நிஸ்பிருக சர்வ காமேபியக. அது எல்லாத்தையும் அவ வந்து விட்டுட்டார். சோ விட்டுட்டாருன்னா அப்படியே விட முடியாது. சேவையில ஈடுபட்டார், கிருஷ்ணனோட சேவையில ஈடுபட்டார். அது மேற்கொண்டு சொல்லப்படுது. எப்படி விட்டார் அப்படின்னா கிருஷ்ண பாதானு சேவையா. சோ எந்த விதமான ஆசையா இருந்தாலும் அத வந்து பகவானோட சேவையில வந்து ஈடுபட்டு இருந்தார். அதனால ஜட ரீதியா எந்த விதமான ஆசைகளோ தேவைகளோ அவருக்கு வந்து ஏற்படல. அந்த தர்மத்தின் வழி நடந்தார், பகவானோட சேவையில வந்து ஈடுபட்டிருந்தார். அதனால நிஸ்பிருக சர்வ காமேபியக. அதனால அவருக்கு வந்து எந்த விதமான ஜட டிசையர்ஸ் ஆசைகள் இல்ல கலங்கங்கள் வந்து இல்லாம இருந்தது. ரஞ்சயன் அபிப்ளகத் பிரஜாஹா. அதனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, அவரால் வந்து பிரஜைகளை வந்து நல்லபடியா பாதுகாக்க முடிஞ்சது. சோ இங்க யுதிஷ்டரை பத்தி சொல்லப்பட்டாலும் நம்ம வந்து 1வது காண்டம் 11வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். 12வது அத்தியாயம் 1வது காண்டம் 12வது அத்தியாயம் 4வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். சோ யுதிஷ்டர் வந்து தர்மராஜரா இருந்ததுனாலையும் அவருக்கு வந்து சொந்தமா எந்த விதமான ஆசைகள் இல்லாதனாலையும் ரொம்ப விசேஷமா அவர் வந்து பகவானோட சேவையில ஈடுபட்டு இருந்ததுனாலையும் அவர் ஆளக்கூடிய பிரஜைகளும் ரொம்ப ப்ரொடெக்டடாகவும் பாதுகாப்புல இருந்ததா வந்து பாதுகாப்புல இருந்தது மட்டும் இல்லாம அவ வந்து திருப்தியாவும் இருந்தா அவரோட ராஜ்யத்துல அப்படிங்கறத சூத கோஸ்வாமி வந்து இங்க சொல்றார். சோ இந்த ஸ்லோகம் மற்ற 2 ஸ்லோகங்கள் 3 ஸ்லோகம் வந்து எதனால பரீட்சித் மகாராஜருக்கு வந்து இந்த யுதிஷ்டர் அதாவது இந்த லைனேஜ்ல பிறப்பு வந்து ஏற்பட்டது அப்படிங்கறத சூத கோஸ்வாமி விளக்க முற்படுறார். பரீட்சித் மகாராஜோட பிறப்பை பத்தி அவ கேட்கிறார் இல்லையா, எதனால பரீட்சித் மகாராஜ் யுதிஷ்டரோட குலத்துல பிறந்தார் அப்படிங்கறத ஒரு விளக்கம் கொடுக்க விரும்புறார். அதனால இந்த ஸ்லோகத்துல வந்து யுதிஷ்டர் மகாராஜரை பத்தி அவருக்கு கிருஷ்ணரோட இருந்த சம்பந்தத்தை பத்தி எடுத்துரைக்கிறார் அப்படின்னு விஸ்வா சக்கரவர்த்தி தாக்கூர் வந்து குறிப்பிட்டார். அடுத்தது 5வது ஸ்லோகம் 5, 6 ரெண்டுத்தோட ஸ்லோகத்தையும் படிச்சுட்டு மீனிங்கையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை ஒன்னா நம்ம பார்க்கணும். சோ 5வது ஸ்லோகம் சம்பத கிரதவோ லோகா சம்பிரத கிரதவோ லோகா
जम्बूद्वीपाधिपत्यं च यशश्च त्रिदिवं गतम् जरा श्लोक रीड करिएगा। हरे कृष्णा माता जी। यस माता जी। संवत्कृतौ लोका महीति प्रादरो मही संबुद्धिपत्यं च यशश्च त्रिदिवं गतम्। थैंक यू माता जी। हरे कृष्ण। हरे कृष्ण। हरे कृष्ण माता जी। यस। संपत्कृतवो लोका महिषी प्रातरो मही जम्बुद्वीपाधिपत्यं च यशश्च त्रिदिवं गतम्। हरे कृष्ण। पद्मावती माता जी। हरे कृष्ण। संपत्कृतवो लोका महिषी प्रातरो मही जम्बुद्वीपाधिपत्यं च यशश्च त्रिदिवं गतम्। उमा माता जी। संपत्कृतवो लोका महिषी प्रातरो मही जम्बुद्वीपाधिपत्यं च यशश्च त्रिदिवं गतम्। हरे कृष्ण। ओके, அடுத்த ஸ்லோகம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா நம்ம பார்க்கலாம். किं ते कामासुरस्पृहा मुकुन्द मनसोद्विजाः अदिजक्रुर्मुदं राजन् सुदीतस्य यतेतरे श्लोक याद करेंगे। शांता माता जी। हरे कृष्ण माता जी। किं ते कामगसूरः संभाग मुकुन्द मनजोत्सजाग अधिसञ्जू मुदं राज्ञ सुदीतस्य यदेतरे। हरे कृष्ण। हरे इंद्रा माता जी। हरे कृष्ण माता जी। किं ते कामासुरस्पर्धा मुकुन्द मनसोद्विजाः अधिजक्रुर्मुदं राज्ञ सुदीतस्य यदेतरे। हरे कृष्ण माता जी। வேற யாரும் வாசிக்கலன்னா பொருள் வேர்ட் டு வேர்ட். हरे कृष्ण। आनंदी माता जी। प्रणाम माता जी। हरे कृष्ण। ट्रांसलेशन श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण। சம்பதः செல்வம், கிருத்தவக யாகங்கள், லோகா எதிர்காலத்தில் அடையப் போகும் உயர்ந்த கதி, மகிஷி ராணிகள், பிராதரக சகோதரர்கள், மகி பூமி, ஜம்புத்வீபகா நாம் வசிக்கும் கோளம் அல்லது கிரகம், ஆதிபத்தியம் ஆட்சி, ச மேலும், யச புகழ், ச மேலும், த்ரிதிவம் ஸ்வர்கலோகங்கள், கதம் பரவியது. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. யுதிஷ்டிர மகாராஜனின் பௌதிக உடைமைகள், உயர்ந்த கதியை அடைவதற்குரிய யாகங்கள், அவரது ராணி, அவரது இடையராத துணைவர்களாக இருந்த அவரது சகோதரர்கள், அவரது பரந்த நிலம், அவரது மண்ணுலக ஆட்சி மற்றும் அவரது புகழ் போன்றவைகளை பற்றிய செய்தி ஸ்வர்கலோகங்களுக்கும் எட்டியது. ஹரி கிருஷ்ணா. செல்வி மாதாஜி, அடுத்த ஸ்லோகத்தோட வேர்ட் டு வேர்ட் டிரான்ஸ்லேஷன்.
ஓகேங்க. எதற்காக அவர்கள் அனைவரும் காமாக புலன் என்ப பொருள்கள் சொர்க்கலோக வாசிகளின் அறிவோம். முகுந்த மானச ஏற்கனவே கிருஷ்ண உணர்வில் இருப்பவரே திஜாகா ஓ பிராமணர்களை அதி ஜக்ரு திருப்திப்படுத்தும் முதம் இன்பம் ராஜ்ன அரசரின் சிதி தர்ஷிய பசித்திருப்பவனே யதா உள்ளவாறு இதரே மற்ற பொருட்களை ஸ்ரீல பிரபுபாதர் கீஜை. பிராமணர்களே, அரசரின் செல்வம் சொர்க்கவாசிகளும் அடைய விரும்பும் அளவிற்கு அவ்வளவு வசீகர சக்தியை கொண்டிருந்தது. ஆனால் அவர் பகவானின் தொண்டில் ஆழ்ந்திருந்ததால் அதை தவிர வேறு எதையும் அவரை திருப்திப்படுத்துவதாக இல்லை. சோ இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஓ பிராமணா அப்படிங்கறது இங்க சௌனகாதி ரிஷிகளை குறிக்கிறது. சம்பதக கிருதவக லோகக மகிஷி அபபிராதாக மகி, இது எல்லாமே யுதிஷ்டிர மகாராஜ் கிட்ட இருந்தது. நம்ம பார்த்த மாதிரி 4, 5, 6 ஸ்லோகங்கள் யுதிஷ்டிர மகாராஜை பத்தி மட்டும்தான் பேசுறது. இங்க யுதிஷ்டிர மகாராஜரோட செல்வங்கள், ஆப்புலன்சஸ், ஐஸ்வர்யங்களை பத்தி குறிப்பிடப்பட்டது. எதெல்லாம் அவருக்கு சம்பதம், இந்த என்டையர் வேர்ல்டே அவர் கீழதான் இருந்தது. அவரோட ஆட்சி பொறுப்புலதான் இந்த இந்தியா மட்டும் இல்ல, இப்ப சொல்லக்கூடிய இந்த பாரத வருஷம் மட்டும் கிடையாது, இது ஃபுல்லாவே என்டையர் நம்ம 7 ஓஷன்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம்ல, 7 ஓஷன்ஸ் 7 கான்டினென்ட்ஸ், 7 காண்டங்கள் அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம்ல, அது எல்லாமே யுதிஷ்டரோட தலைமையில தான் இருந்தது. சோ அவருக்கு இல்லாத சம்பத்தியே கிடையாது. அதுக்கப்புறம் அவரு செய்யாத சாக்ரிஃபைசஸே கிடையாது. யஜ்யங்கள் எல்லாமே அவர் பண்ணினார். அப்புறம் அவரு ஆட்சி கீழே இருக்கக்கூடிய லோகங்கள், அதுக்கப்புறம் மனைவியர்கள், குவீன்ஸ் சொன்னா பாண்டவர்களுக்கு சேர்த்துதான் சொல்லப்படுறது. அப்புறம் பிராத்தா பாண்டவர்கள், அவரோட 4 ரொம்ப ஃபேமஸான சகோதரர்கள், அதுக்கப்புறம் பூமி, அப்புறம் ஜம்பு தீபத்தோட ஆதிபத்தியமே அவர்கிட்ட இருந்தது. நான் சொன்ன மாதிரி வெறும் பூமினா இந்த லோகத்தை மட்டும் குறிக்கல, ஜம்பு தீபம் ஃபுல்லாவே குறிப்பிடப்படுறது. ஜம்பு தீபம்னா அதுல அந்த பரப்பளவுலாம் சொல்லப்பட்டிருக்குல்ல, கேது மாலா, அது எல்லாமே வரும். சோ அந்த ஜம்பு தீபத்தோட ஆதிபத்தியம் அவர்கிட்ட இருந்தது. இதெல்லாம் என்னாச்சு, கதம், இங்க இவர் புரியுற ஆட்சியோட பெருமை சொர்க்கத்திலையும் பேசப்பட்டது. இவரோட ஆட்சியோட பெருமை அங்க பேசப்பட்டது மட்டும் இல்லாம, இவரோட ஆட்சி மேல எல்லாருக்கும் ஒரு ஆசையும் ஏற்பட்டது. அவ்வளவு செழிப்பா தர்மத்தின்படி ஆட்சி புரிஞ்சதுனால இயற்கை தன்னோட பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுக்கும் தானாவே. எப்படி வேணன் ஆட்சி புரிஞ்சார், அப்போ பூமி தேவி எதையுமே கொடுக்கல, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டா. அப்புறம் தான் பிருகுமராஜ் ஒவ்வொன்னா கறந்து எடுக்கிறார் பூமி கிட்ட இருந்து. அந்த மாதிரி எப்போ தர்மம் ஆட்சி பண்றதோ, தர்மத்தின்படி ஆட்சி நடத்துறதோ, தர்மத்தின்படி ஆட்சி நடத்துறதுன்னா பகவானோட ஆணையின் பேர்ல ஆட்சி எப்போ ஒரு ராஜா பண்றாரோ அப்போ இயற்கையும் அனுகூலமா இருக்கும், செல்வ செழிப்புகள் இருக்கும். பூமி மட்டும் இல்லாம கடலும் தன்னோட பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும். அப்படி எல்லா இடத்துலயும் மங்களகரம் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு இடத்த தேவர்களும் விரும்புறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தேவர்களும் விரும்புறாங்க. சோ அதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அது முதல் பாகம். கிம்தே காமஹா, ஆனாலும் அந்த மகாராஜர், அந்த யுதிஷ்டிர மகாராஜர் கிம்தே காமஹா அதிஜக்ரூர் மூர ராஞ்சனா, இதெல்லாம் இருந்தா ஒரு ராஜா எவ்வளவு என்ஜாய் பண்ணுவார் அந்த ஆட்சிய. அவரு தர்மப்படி நடக்கட்டும், இருந்தா இவ்வளவு செழிப்பு இருக்கு, தர்மப்படி நடக்கிறார், மக்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்றாரு, யாக யஜ்யங்கள் பண்றார், எல்லாமே பண்றார். அப்ப அந்த பலனை அனுபவிக்கலாம்ல அந்த ராஜா. எல்லாமே வேதங்களோட வழிபடி நடந்ததுனால வந்த பலன்கள், அதை அனுபவிக்கிறதுக்கு ராஜாவுக்கு கண்டிப்பா ரைட்ஸ் இருக்கு. ஆனாலும் அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, அது எல்லாத்துலயும் அவர் நிஸ்பிருகா இருந்தார். அதுல அவருக்கு மனம் போகல. ஏன்னா அவர் மனம்
முகுந்த மனசக, அவரோட மனம் வந்து எப்போதுமே பகவானோட தொண்டுல ஈடுபட்டிருந்ததே தவிர்த்து இது எல்லாத்துலயும் அவருக்கு எந்த விதமான பற்றுதலும் இல்லை. சொர்க்கத்துல இருக்க தேவர்களுக்கு இந்த ஆட்சி மேல ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா அந்த ஆட்சியை கையில வச்சுருந்த யுதிஷ்டருக்கு அதுல சிறிதும் வந்து பற்றுதல் இல்லை. ஏன்னா அவரோட மனம் வந்து எப்போதும் முகுந்தரோட சேவையில ஈடுபட்டிருந்தது. முகுந்தர் மேல அவருக்கு வந்து பற்றுதல் வந்து இருந்ததுனால இதெல்லாம் அவருக்கு இருந்தாலும் இதெல்லாம் இல்லாம இல்ல, இதெல்லாம் இல்லாம நான் வந்து பிரம்மத்தை தேடுறேன் அப்படிங்கறது ஒரு விதம். அது வந்து இங்க பற்றுதல்ல விட்டுட்டு நான் பிரம்மத்தை தேடுறேன் அப்படிங்கறது ஒரு கேட்டகரி. அந்த மாதிரி இல்ல யுதிஷ்டர் மகாராஜ். இதெல்லாம் இருந்தும் அவரு வந்து பகவான் மேல பற்றுதல் வச்சிருக்காருன்னா அவரை பத்தி கொண்டாடுறதுக்காக தான் சூத கோஸ்வாமி இத வந்து சொல்றாரு. அந்த லைனேஜ்ல வந்து பரீட்சித்தரோட பிறப்பு வந்து எவ்வளவு ஏற்றம் வாய்ந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக இங்க வந்து யுதிஷ்டர மகாராஜோட பெருமைகளை வந்து இங்க சொல்றாரு. கிம்தே காமஹ முகுந்த மனசக, இதுலலாம் வந்து அவருக்கு விருப்பம் இல்லை, இல்ல அவருக்கு வந்து இஷ்டம் இல்லை. ஏன்னா அவரோட மனம் வந்து எப்போதுமே பகவானோட சேவையில வந்து முழுமையா ஆழ்ந்திருக்குது அப்படிங்கறத சூத கோஸ்வாமி இங்க சொல்றாரு. சோ இங்க இருக்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாமே வந்து தேவர்களாலும் விரும்பப்பட்டது அப்படிங்கறத சூத கோஸ்வாமி குறிப்பா இங்க சொல்றாரு. ஏன்னா அப்பதான் அதனோட ஏற்றம் வந்து நமக்கு புரியும் அப்படிங்கறதுக்காக. அவருக்கு என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பிளாட் இருக்கு, அதுல வந்து நிறைய மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட நம்ம எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாலே நம்ம இங்க அட்டாச்மெண்ட் வந்துருது. அவருக்கு ஜம்பு தீபமே இருந்தது, ஜம்பு தீப ஆதிபத்தியமே அவர்கிட்ட இருந்தது. இருந்தாலும் அவர் முகுந்த மனசாகவா தான் இருந்தார் அப்படிங்கறத இங்க சூத கோஸ்வாமி வந்து குறிப்பிட்டார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவரை வந்து திருப்திப்படுத்தல. பகவானோட சம்பந்தம் மட்டும்தான் அவர் வந்து திருப்திப்படுத்திடு. பகவானோட மேல அவருக்கு இருந்த பற்றுதல் தான் அவர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இங்க வச்சிருந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இங்க வந்து மற்ற விஷயங்கள் வந்து கூடப்படாத சில விஷயங்களும் வந்து இருக்கு அப்படிங்கறத விஷால் சக்கரவர்த்தி டாக்டர் சொல்றாரு. என்னென்ன விஷயங்கள்னா இது வந்து அவருக்கு வெளியில இருந்த விஷயங்கள். அவருக்கு தனிப்பட்ட முறையா சேவை செய்ய, அவருக்கு சந்தனம் பூசறதுக்கு, அதுக்கப்புறம் வாசனையான பூக்களை கொண்டு மாலை செய்து அவருக்கு டெய்லியான போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் எல்லா வசதியும் அவர்கிட்ட இருந்து இருந்தாலும் அவர் வந்து அவரோட மனம் வந்து முகுந்தன் கிட்ட விற்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத இங்க வந்து சொல்றாங்க. சோ இப்போ நம்ம இங்க ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த குவாலிபிகேஷன்ஸ் தான் அவர் வந்து பட்டு இருந்தார், பகவான் மேல மனதை செலுத்தி இருந்தார். அப்போ இந்த லைனேஜ்ல வந்து பரீட்சித் வந்து பிறக்கிறார் அப்படின்னா அப்போ நம்ம என்ன நினைச்சுக்கலாம், ஒரு டிவோட்டியோட ஒரு பக்தரோட மகனோ மகளோ வந்து அப்போ உறுதியா பக்தரா தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுறது இல்லையா? ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும் போது அது இல்லாம இருக்கிறதையும் பாக்கலாம். அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்னோட பக்தியில ஏதோ குறை இருக்கு, அதனால என்னோட மகனோ மகளோ வந்து பக்தியை எடுத்துக்கல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா இது வந்து முழுமையா உண்மை கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பக்தரோட வீட்டுலதான் பக்தர் தான் வந்து பிறப்பாரு அப்படிங்கறது ஒரு வாய்ப்பா இருக்கலாமே தவிர கட்டாயம் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய இந்த பகவத்கீதையிலே நம்ம பாக்குறோம். ஒரு 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு மேகம் இருக்கு, அது மேகம் வந்து ஒரு சென்ஸ் என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு புலனின்பம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் மேகத்துல அந்த மேகம் இருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு சுகத்துனால அந்த மேகம் வந்து சரி இன்னொரு மேகம் இருக்கு, அங்க வந்து பகவானோட சேவைங்கிற பூர்ண சேவை, தூய பக்தி அப்படிங்கிற ஒரு மேகம் இருக்கு. இந்த மேகம் என்ன பண்றது, இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் மேகத்திலேருந்து பிரிஞ்சு அந்த பகவானோட சேவைங்கிற வேகத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நடுவுல என்ன ஆயிடுறது, ஏதோ கலங்கி போயிடுறது, அது முடியாம போயிடுறது. இப்ப 2 கட்டனா இருக்கே அந்த பிரிஞ்சு வந்த மேகம், இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்லாம நிலை என்ன ஆகும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் போது அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நீ கவலைப்படாத, யார் ஒருத்தர் வந்து
பக்தி சேவை அப்படின்றத ஒரு 1% ஆரம்பிச்சா கூட அவரு கல்யாணத்துக்கு அது வந்து மங்களகரமா தான் அவருக்கு அமையும், இது என்னோட ப்ராமிஸ் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். சோ அந்த பிரிஞ்ச மேகம் வந்து சின்ன பின்னம் ஆயிடுமானா ஆகாது. ஒருவேளை அந்த பக்தன் வந்து அந்த பக்திய அந்த சில குறைபாடுகளோட பண்ணினா கூட அந்த பக்தியோட பாவத்தை பகவான் எடுத்துட்டு அடுத்த பிறவி வந்து அவருக்கு வந்து அந்த விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இப்போ 1% இருந்ததுன்னா அடுத்த பிறவியில அவர் 2% ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழல் என்ன இருக்கோ அந்த இடத்துல அவர் வந்து பிறப்ப கொடுக்கிறார். இல்ல பாதி நல்ல முதிர்ந்த பக்தர் வந்து ஏதோ ஒரு பழைய வாசனைகள்னால அனர்த்தங்களால அவர் வந்து தவறி விழுந்துறார் அப்படின்னா அடுத்த பிறவி அவருக்கு பக்தரோட வீட்டுல வந்து அவருக்கு பிறவி கொடுக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து 2 கேட்டகரியா பிரிக்கிறார். அது ஆக்சுவலா அது ஒரு யோகிக்கு சொன்னா கூட அத வந்து பிரபுபாதர் பக்தனுக்கு விளக்குற பக்தனுக்காக அப்படின்னு விளக்குறார் அந்த பகவத்கீதையில பார்க்கலாம். சோ இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பக்தரோட வீட்டுல பக்தர் வந்து பிறப்பாரா, பிறக்கிற குழந்தையும் வந்து பக்தனா இருக்குமா அப்படின்னா அது வந்து கேரண்டி கிடையாது. கிருஷ்ணர் அந்த கேரண்டியை கொடுக்குறாருன்னா எங்கேயுமே கொடுக்கல. கஷ்பு வீட்டுல பிரகலாதன் பிறந்தாரு, அப்போ ஒரு அசுரன் வீட்டுல பக்தன் பிறக்கிறார். அதனால ஒரு பக்தனோட வீட்டுல அசுரன் பிறக்கவும் வாய்ப்பு இருக்கு. சத்யபாமாக்கே வந்து கிருஷ்ணருக்கே வந்து நரகாசுரன் வந்து பிறக்கலையா? சோ இது வந்து ஒரு குவான்டிட்டியா தான் இருக்கு. அப்ப பகவானோட பிளான் இதுதான் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த குழந்தைகள் அந்த பிறக்க நம்ம டிவோட்டியா இருக்கோம், நமக்கு குழந்தைகள் வந்து சின்ன வயசுல ஒரு 1 to 5 years வரைக்கும் பார்த்தேன்னா அப்படி கீர்த்தன் பண்ணுங்க எல்லாமே. ஏன்னா அப்ப வந்து வெறும் பார்த்து அதை ரிப்பீட் பண்றதுக்கு. ஆனா ஒரு 7 வயசு 8 வயசுக்கு 14 வயசுக்கு வரும்போது என்ன ஆயிடுறது அப்படின்னா மத்த இன்ஃபுளுன்ஸும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. அதனால வந்து என்ன ஆகும், கொஞ்சம் விலக நம்மளோட பிராக்டிசஸ் விலக. இதுல அவ 1 to 5 years வரைக்கும் பாத்தீங்கன்னா வேல்யூ சிஸ்டம் அவளுக்கு வந்து நம்மளோட வேல்யூ சிஸ்டம் தான், நம்ம கொடுக்கக்கூடிய அடித்தளம் தான். ஆனா அதுக்கு மேல பார்த்தேன்னா அந்த வேல்யூ சிஸ்டம் மாற ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த வழியும் இருக்கே அந்த வழியும் இருக்கே அப்படின்னு நிறைய வழிகள் வந்து அவளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அவளோட சுகுர்த்திக்கு ஏத்த மாதிரி சுகீர்த்திக்கு ஏத்த மாதிரி அவ அடுத்த படிய வந்து எடுத்துக்கிறான். அதுக்காக அந்த பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஓப்பன் ஆர்ம்ஸ் வச்சுட்டு இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த பேக்ரவுண்ட மாத்திக்க வேணாம். நம்ம பக்தியில தான் நம்ம பிரசாதம் பண்றோம், எல்லாமே நம்ம கொடுக்க பக்தியில நம்ம இருக்கிறதுனால நம்மளோட பேக்ரவுண்ட மாத்திட்டு போகல. ஆனா அந்த பசங்களுக்கு சுகுர்த்திய வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணி கொடுக்கலாம், பக்தி சுகுர்த்திய வந்து ஏற்றி கொடுக்கலாம். ஏன்னா இந்த பிறவில அவளுக்கு ஒருவேளை அந்த அளவு த்ரெஷோல்டு வரணும் இல்லையா? பக்தி சுகுர்த்தியும் ஒரு த்ரெஷோல்டுக்கு வந்த அப்புறம் தான் பக்திய வந்து ஏத்துக்க முடியும். அந்த சுகுர்த்திய வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணி கொடுக்கும் போது அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பிறவியோ இல்ல அடுத்த பிறவியோ அவளுக்கு வந்து பக்தர்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல நம்ம வெறுப்பு அடையிறதுக்கோ இல்ல அந்த பசங்கள மேல வெறுப்பு காமிச்சு அவளை இன்னும் பக்தி துஷ்குருத்தி முகமா ஆக்கிடக்கூடாது. அவளை கிருஷ்ணர்னாலே ஒரு அஃபென்சிவா ஆக்கிடக்கூடாது. சோ நம்ம அந்த சிச்சுவேஷனை அனுகூலமா ஆக்கி கொடுப்போம். அவளுக்கு என்ன டிசைர்ஸ் இருக்கோ அத வந்து தார்மீகமா எடுத்து சொல்லி கிருஷ்ண பக்தியோட சுகுர்த்தியும் கொடுத்து அந்த பசங்களுக்கு வந்து ஒரு வழி காமிக்கிறமே தவிர்த்து நம்ம மேல அவளுக்கு வெறுப்பை திணிக்க முடியாது. பக்தி திணிக்கிறது கிடையாது இல்லையா? அது நேச்சுரலா வரும். எல்லாருக்குமே அது நேச்சுரல் தான். எல்லாருக்குமே பக்தி வந்து தூங்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஆனா இந்த பிறவில நமக்கு கொஞ்சம் சுகுர்த்தி அந்த த்ரெஷோல்டு வந்ததுனால அதிகபட்ச நிலைக்கு வந்ததுனால தூய பக்தர்களோட சம்பந்தம் மூலமா நமக்கு வந்து பக்தி மலர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அவளுக்கு இன்னும் அந்த சுகுர்த்தி அந்த அளவுக்கு வரல. அதை ஜாஸ்தி பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணிப்பேன் தவிர்த்து அவளை போஸ்ட் பண்றியோ திட்டியோ அப்படியாச்சுன்னா என்ன ஆயிடும், அவளுக்கு இருந்த நம்மகிட்ட அவளுக்கு நம்ம மேல இருந்த அந்த ப்ரொடெக்ஷனும் போயிடும். நமக்கு ஏதாவது துயரம் துன்பம்னா அவ பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா? அந்த கனெக்ஷன் நம்ம கட் பண்ணிடுது. சோ அந்த கனெக்ஷன் நமக்கு இருக்கிற வரைக்கும் சுகுர்த்தியை நம்ம கொடுத்துட்டு. சோ அந்த ஒரு பேக்ரவுண்டான அவளுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த
குழந்தைகள் மட்டும் இல்ல, யாரா whoever comes in, யாருக்குனாலும் நம்ம சுற்றுவட்டாரத்துல வரவாளுக்கு நம்ம இந்த விஷயத்த கொடுக்கறதுக்கு டைரக்டா ஏத்துக்கலையா இன்டைரக்டா அவளை சேவையில ஏதாவது ஒரு சேவையில கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சோ தட் அவ அந்த த்ரெஷோல்ட்னா அந்த பாயிண்ட்டுக்கு மேல அவ வந்துதான் முடியும். அந்த பாயிண்ட் வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சோ இங்க வந்து அப்போ நம்ம கர்ப்பதான சம்ஸ்காரம் எல்லாம் பிரபுபாதர் குறிப்பிட்டார். ஆனா அது பண்ணியும் பக்தர் தான் பிறப்பாங்க அப்படிங்கறது கேரண்டி கொடுக்கல கிருஷ்ணன். அது ஒரு வழியா இருக்கலாம், ஆனா அதுதான் வழி அப்படிங்கறது கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நம்ம சம்பந்தத்துல யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்கும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கிருஷ்ண பக்தி கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதை சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்திருக்காரு. ஆனா போஸ்ட் பண்ணக்கூடாது. அவளுக்கு இல்லையா சுகுர்த்தி இல்லையா, அந்த சுகுர்த்திய ஜாஸ்தியாக்குறதுக்கு நம்ம என்ன வழியோ அன்போட அதை நம்ம செய்யணும். இதெல்லாம் நான் சொல்றேன், ஆனா நான் ஒன்னும் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது ஆச்சாரியர்களோட. சோ அதை வெறுப்பாக்கிடக்கூடாது. கிருஷ்ணன் மேல அவளுக்கு வெறுப்பாற அளவுக்கு நம்ம பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அது இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். சோ இங்க இவ சொன்ன ஒரு ரீசன் இதுக்கு நம்ம உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம். ஃபேவரபிள் சிச்சுவேஷன், அன்பேவரபிள் சிச்சுவேஷன், அதுல நம்ம உதாரணம் பார்க்க முடியும். அவர் பேர் என்ன, பிரபுபாதரும் பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாக்கூர், இவ ரெண்டு பேரோட உதாரணம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பிரபுபாதரே அந்த பகவத்கீதா ஆறாவது பொருள் உரையில சொல்றார், விளக்க உரையில சொல்றார், எனக்கு நான் ஒரு பக்தரோட குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறத அந்த ரெண்டாவது விதமா விழுறாரு இல்லையா. கொஞ்சம் பக்தியில முன்னேறி அதுக்கப்புறம் யோக பிருஷ்டம் ஆயிடுது, முன்னேறி அதுக்கப்புறம் சில வாசனைகள்னாலயோ விழுறாரு, வீழ்ச்சி அடைறாங்க இல்லையா. அந்த கேட்டகரியில விளக்கும் போது பிரபுபாதர் அதை குறிப்பிட்டார். நானும் ஒரு பக்தரோட குடும்பத்துல பிறந்தேன், அதே மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருக்கும் அந்த பக்தரோட குடும்பத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டார். அதே மாதிரி இது ஃபேவரபிள் எக்ஸாம்பிள். இதுலயே அன்பேவரபிள் எக்ஸாம்பிள் இருக்கு, ஆப்போசிட் எக்ஸாம்பிள் நிறைய நம்ம பார்க்க முடியும். சைத்தன்ய சட்டாமிரத்துல அத்வைதாச்சாரியரோட பசங்க 5 பசங்க இருந்தா அதுல 2 பேர் தான் அனுகூலமா இருந்தா, மற்றவாலாம் பக்தி எடுக்கலாம்னு சொல்ல முடியும். இப்போ இம்பர்சனல் அதுவ பிரம்ம வழிபாட்டுல கூட அவ இருந்தா அப்படிங்கறத பாக்குறோம். அதுக்கப்புறம் சில பிரபுபாதரோட பசங்களே நம்ம பாக்குறோம். அவரு பக்தி இயக்கத்தை தொடர்ச்சியும் அவ பிரபுபாதரோட இயக்கத்துல சேரல, அதையும் நம்ம. அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர், அவரோட டிசப்பியரன்ஸ் டே இல்லையா, டிசப்பியரன்ஸ் டேவா பிரின்சிபல் பக்தி வினோத் தாக்கூர் அவரே ஒரு காஷ்ட ஃபேமிலி, அதாவது சாப்த வழிபாடு, சக்தி துர்கைய வழிபாடக்கூடிய குடும்பத்துல, இன்ஃபேக்ட் அவ வைஷ்ணவத்துக்கு அப்போசிட்டா இருக்கா. அவர் வளர்ந்த சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். ஆனாலும் கிருஷ்ணோட கருணையினால அவர் பக்தி ஏற்பட்டு பெரிய ஆச்சாரியரா இருந்தார். அப்புறம் யமுனா மாதாஜி பிரபுபாதரோட டிசைபிள். யமுனா மாதாஜி பிரபுபாதரே சொல்லியிருக்காரு அவரோட சீடர்கிட்ட, யமுனா மாதாஜி பாவ நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி. பாவ நிலைங்கிறது அனர்த்த நிவர்த்திக்கே பல பிறவிகள் இருக்கும். அப்ப பாவ நிலையில இருக்குன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அவங்க ஒரு ஃபாரின் பாடி கொண்டவங்க. சோ அவங்க பாவ நிலையில இருக்காங்கன்னு ஒரு தூய பக்தர் ஐடென்டிஃபை பண்றாரு அப்படின்னா, அவர் பிறப்புப்படி அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு புச்சர், அவங்க அப்பா ஒரு கசாப்பு கடை வைத்திருந்தவர். ஆனா அவங்க பாவ நிலையில இருந்தாங்க. ஒரு தூய பக்தரோட சம்பந்தத்துல வந்ததுக்கு அப்புறம் பக்தி அவளால அந்த நிலையில அவ எடுத்துக்க. சோ இது எல்லாமே அந்த ஃப்ரூட்டிஃபைங் ஸ்டேஜ். சீடா இருக்கா, பக்தி சீடா இருக்கா, இல்லைன்னா கூட்டமா இருக்கான்னு தெரியாது. நம்ம தண்ணி விடுறது மட்டும்தான் நம்ம வேலை. அதே மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கேஸ்ட் கோஸ்வாமிஸ் எதிர்த்தார். நான் ஒரு பக்தனால என் குடும்பத்துல அடுத்தடுத்து பிறக்கக்கூடிய சந்ததியருக்கு கோஸ்வாமின்னு பேர் வச்சுட்டு அவாக்கிட்டேந்து தீட்சை வாங்கறது மட்டும்தான் ஆத்தரைஸ்ட் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது.
சோ அதெல்லாம் பக்தி சித்தாந்த சாஸ்திரத்தை வந்து எதிர்த்தார். சோ இதெல்லாம் நம்ம உதாரணமா பார்க்க முடியாது. சோ ஒரு பக்தி வந்து இண்டிவிஜுவல் சீடு, அது வந்து குடும்ப வழியில தான் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ அது எல்லாமே கிருஷ்ணனோட திட்டம் தான். பிரபுபாதர் வந்து வெளி வெஸ்டர்ன் வேர்ல்டு போய் அங்க பக்தி கல்ட்டை வந்து ஆரம்பிச்ச போதுக்கு அவரு என்ன தானே சொல்றாரு அப்படின்னா, இவ எல்லாருமே வந்து பக்தி சித்தாந்த சாஸ்திர டாக்டர் வந்து இவ எல்லாரையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்காரு பக்தியோட மூமெண்ட் பண்றதுக்காக அப்படின்னு வந்து குறிப்பிடுறார். சோ தன்னோட குரு வந்து இவ எல்லாரையும் இங்க வந்து அமைச்சிருக்காரு என்னோட இந்த பக்தியோட மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, பகவானோட விஷயத்த எல்லா இடத்துலயும் பரப்புறதுக்காக தன்னோட குரு வந்து இந்த எல்லா சோல்ஸையும் இங்க அமைச்சிருக்காரு அப்படின்னு அந்த அமெரிக்கன் டிவோட்டிஸ பார்த்து சொல்றாரு. சோ இதெல்லாம் நம்ம எப்படி அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேணனோட அப்பா வந்து தர்மம் படிதான் இருந்தார், அவர் பக்தனா இருந்தார். ஆனா அங்கனுக்கு வந்து வேணன் தான் மகனாக இருந்தார். ஆனா இங்க வந்து பாண்டவர்கள் டிவோட்டியா இருந்தா பரீட்சித் மகாராஜ் பிறந்தார். சோ பக்தரோட மகன் வந்து வேணனா இருக்கான், அபக்தரா இருக்கலாம். இத பக்தரோட மகன்னா அந்த பரம்பரையில வந்து பரீட்சித் மகாராஜ் டிவோட்டியா இருக்கு. ஆனா அது எல்லாமே கிருஷ்ணோட நம்ம வந்து நம்ம மேல வெறுப்படைச்சோ இல்ல பசங்க மேலயோ இல்ல உறவினர்களையோ வெறுப்படையறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அத வந்து அவ வந்து கிருஷ்ணரை விட்டு விலகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. நம்ம சர்க்கிள்குள்ள வரவாளுக்கு எப்படி நம்ம வந்து பக்தர்கள் எல்லாம் ஒரு தக்ஷாகா அப்படின்னு சொல்லப்படுறாரு, ரொம்ப முக்கிய கூர்மை வாய்ந்தவர்கள். எப்படி மறைமுகமாவோ நேரடியாவோ கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் வந்து அவளுக்கு நல்லா தெரியும். எப்ப தெரியும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒழுங்கா பிராக்டிஸ், அப்ப நமக்கு அந்த புரிதல் வந்து கிடைக்கும். நம்மள பார்த்து மத்தவா வந்து பக்தியை எடுத்துக்கலாம். நம்ம பிரச்சாரம் 1000 பண்ணலாம், நம்மள எப்படி நடந்துக்கிறோங்கிறத பார்த்து நிறைய பேர் பக்தி எடுக்கிறதுக்கும் உதாரணமா நம்ம வந்து இருக்க முடியும். சோ இந்த விஷயத்த வந்து இங்க ஏன்னா இங்க வந்து நம்ம தப்பா புரிஞ்சுட்டு கூடாது. பக்தர்களோட வீட்டுலதான் பக்தர்கள் பெருமார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு பேர் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் பக்தி மார்க்கத்துல இருந்தா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது இல்லையா. அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. சோ இதுவே ஒரு உதாரணம் தான் நமக்கு. எனிவே சோ இத நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். அடுத்தது வந்து 7-11 7-11 வந்து எப்படி குழந்தை பரீட்சித் மகாராஜர் வந்து உத்தரையோட கர்ப்பத்துல இருக்கும் போது கிருஷ்ணரால பாதுகாக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. சோ ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவும் கேள்விகள். 1:11:7 தாண்டி 11 இருக்கேன் நான். 12 1:12:7 मातुर्गर्भगतो वीरः सतदा भृगुनन्दन ददर्श पुरुषं कञ्चित् दह्यमानो अत्र तेजसा अस्त्र तेजसा யாராவது ஒத்த ஸ்லோகம் ரீட் பண்ணுங்க. நான் படிக்கிறேன். தேவதி மகாதோ வீர சததா நந்தனை அதர்ஷ புருஷம் கஞ்சி சத்யமானோ தேஜசம். தேங்க்யூ வைஜெயந்தி மாதாஜி. Word to word, Mataji. குழந்தை பரீட்சித் ததா பொழுதே வெகுநந்தன சதர்ச காண முடிந்தது புருஷம் பரமபுருஷர் பரீட்சித் வெகுவப்படாக தைரியமான தகிக்கப்பட்டு துன்பரும் அஸ்தரம் தேஜசா பிரஸ்தாம். தேங்க்யூ. மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
பிருகுபுத்திரரே சௌனகர் மாவீரரான குழந்தை பரீட்சித் அவரது தாயான உத்தராவின் கர்ப்பப்பைக்குள் இருந்த பொழுது அசுவத்தாமனால் விடப்பட்ட பிரம்மாஸ்திரத்தின் தகிக்கும் வெப்பத்தினால் துன்பப்பட்டு கொண்டு இருந்த அவரால் பரமபுருஷர் தன்னை நோக்கி வருவதை காண முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. இப்பதான் அந்த 4வது அத்தியாயத்துல விட்டாரு இல்லையா, அந்த இடத்த இங்க கனெக்ட் பண்றாரு. ஏன்னா உத்தரா ஓடி வந்தா அப்பதான் அங்க நிறுத்திடும். அதுக்கப்புறம் குந்தி பாடுறது அது அப்படியே போயிடுது. இப்ப திருப்பி அதை கனெக்ட் பண்றாரு. 4ல விட்டத 12 பிடிக்கிறார். நீங்க என்ன சொல்ற, பிருகு நந்தன அந்த சௌனகாதி ரிஷிகள்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சௌனகர் பிருகு வழியில வந்தவர். அதனால இங்க பிருகு நந்தன, பிருகுனா இவரோட அப்பாவே பிருகுவான்னு கேட்டா இருக்கலாம், இல்ல அவரோட தலைமுறையில ஒருத்தரா இருந்திருக்கலாம். சோ பிருகு நந்தன பிருகுவோட வழியில வந்தவரே அப்படின்னு சௌனகாதி ரிஷிகளை கூப்பிடுறா. சக வீரக அப்ப பரீட்சித் ரொம்ப கரேஜியஸ்னா என்ன சொல்றது, ரொம்ப தைரியமானவர். அவர் ஒரு வீரர், அவர் ஒரு தலைவரும் கூட, ரொம்ப வீரமான தலைவர். மாது கர்ப்பகதக அவரு ஆனா என்ன, இப்ப உத்தராவோட கர்ப்பத்துல இருந்த போது அவரு இருந்த போது என்ன ஆச்சு, அஸ்வத்தாமன் அவரை நோக்கி அவரை மட்டும் கொல்லணும், பாண்டவர்களோட வம்சம் அழியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்ம அஸ்திரத்தை அவர் விட்டுறார். ஆனா பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணும், பாண்டவோட வம்சம் யாரோ அதை அழிக்க வரும். அதனாலதான் அது உத்தரையோட கர்ப்பத்தை நோக்கி வந்தது. உத்தரையோட கர்ப்பத்தை தாக்குறது. அப்பதான் அந்த சூடு தாங்காம தான் உத்தரை கிருஷ்ணோட ஆசிரியத்தை எடுத்துட்டாப்போ அதை இங்க கனெக்ட் பண்றாரு. மாத்தூர் கர்ப்ப கட்டாங்க தக்கியமானோ அஸ்திர தேஜஸா எது குறிப்பிடுறது, அந்த பிரம்மாஸ்திரத்தோட நெருப்பு பிழம்பு. தக்கியமானோ அந்த சூடு, அந்த நெருப்பு சிசுவை தாக்கிட்டு, அந்த கர்ப்பத்தை தாக்கிட்டு, ததா தரிச கஞ்சித் புருஷம் அப்போ அந்த சிசு ரொம்ப அழகான ஒரு ரூபத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. சோ இங்க இந்த பரீட்சித் மகாராஜை குறிப்பிடும் போது அந்த கர்ப்பத்துல இருக்க பரீட்சித் மகாராஜ் அப்படின்னு சொன்னா போறாங்க, பரீட்சித்துன்னு கூட சொல்ல, சிசுதான் அது. ஆனா அங்கேயே என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா வீரக அப்படின்னு குறிப்பிட்டார். சோ வீரகன்னா அவருக்கு ஒண்ணு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த வம்சத்துல வந்ததுனால அவருக்கு அந்த தேஜஸ் இருக்கு, வீரம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வீரகன் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அந்த நெருப்ப கக்கின்னு வரக்கூடிய அந்த அஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அந்த குழந்தை பயப்படல. அந்த நேரத்திலயும் கிருஷ்ணனோட ஃபார்ம பார்த்து அதை அனுபவிச்சுட்டு இருந்தது. அது ரெண்டு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போற. ஆனா வீரகன் நீங்க ஏன் குறிப்பிட்டாரு அப்படின்னா, அப்போவே அந்த கர்ப்பத்துல இருக்கும் போதே அந்த குழந்தை அந்த நெருப்பு கப்பி கொண்டு வரக்கூடிய அந்த அஸ்திரத்தை பார்த்து பயப்படலையா, அதனால அது வீரகன் குறிப்பிடப்பட்டது. அதுக்கப்புறம் இங்க இன்னொன்னு என்ன பண்றதுன்னா, ததர்ஷ அவர் தர்ஷனம் பண்ணிட்டார் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஊம்புல இருந்த குழந்தை பரீட்சித் மகாராஜ் யார பார்த்தார் அப்படின்னா கிருஷ்ணரை தான் பார்த்தார் அப்படிங்கறதும் இங்க சூத கோஸ்வாமி சொல்றார். அதனால முதல்ல அவரோட மனக்கண்ணோ இல்லைன்னா ஊனசக்ஷுஷம் ரியலான கண்ணால அவர் பார்த்த முதல் ஃபார்ம் கிருஷ்ணரோட ஃபார்ம் அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டார். சோ இதோட நிறுத்திக்கிட்டே எதுவும் சந்தேகம் வேணும்.